ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் எல்லாமே நம்ம லைன் பை லைனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வந்தோம். அதை கம்ப்யூட்டர் ஒரு ஒரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வந்துச்சு இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைனில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், அதை ஃபஸ்ட்டு பண்ணோம். அடுத்து செகண்டில் ஒரு லைன் கொடுத்தோன்னா அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்து தேர்ட் லைன் கொடுத்தோன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு லைன் கொடுக்கும்போதும் கம்ப்யூட்டர் வந்து அதை ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. இப்போ ஒருவேளை நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷனில் தான் ரன் ஆகணும், அந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அது ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது தான் இஃப் ஸ்டேட்மெண்ட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரன் பண்ணணும், ஆனால் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா நம்மளுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். இப்போது அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்னு போடணும், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம என்ன கண்டிஷனில் கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுக்கோங்க. இந்த கண்டிஷன் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதுகிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு ப்ராக்கெட்க்கு நடுவில் நம்ம எழுதுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல cout hello அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ஒரு சிம்பிளான ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அதாவது 2 = 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ஈக்குவல் டு என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் கொடுக்கறது வந்து சேமா அப்படின்னு செக் பண்ணி ட்ரூவா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லும். அப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ரெண்டு கர்லி ப்ராக்கெட்ஸ்க்கு நடுவில் எழுதியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது 2 = 2 வந்து ட்ரூ, அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு கண்டிஷனுங்கிறனால இது வந்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹலோ அப்படின்ற ஒரு அவுட்புட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே வந்து நான் 3 = 2 அப்படின்னு போட்டேன்னா 3ம் 2ம் சேம் கிடையாது. அதனால் இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லும். அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருக்கனால இந்த ப்ராக்கெட்டுக்கு நடுவில் இருக்க கோடெல்லாம் பண்ணாமல் அதை தாண்டி போயிடும். அதனால் இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா எந்த அவுட்புட்டுமே வராது. ஏன்னா நம்ம இதுக்குள்ளார மட்டும்தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், வெளியில் எதுவுமே சொல்லாததுனால எந்த அவுட்புட்டுமே வராமல் ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எந்த அவுட்புட்டுமே வரல. சரி, நம்ம கண்டிஷன் எழுதுறதுக்கு இந்த ஈக்குவல் டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமா, எப்போதுமே இந்த ஈக்குவல் டு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதே மாதிரி நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. நீங்கள் வந்து கிரேட்டர் தென் போடலாம், நீங்கள் லெஸ் தேன் போடலாம், இல்லை கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போடலாம், லெஸ் தென் ஈக்குவல் டு போடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான். லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுலாம். ஒரே ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் மட்டும் நாட் ஈக்குவல் டு, அந்த சிம்பிள் மட்டும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது எப்படி எழுதணும்னா, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 நாட் ஈக்குவல் டு 2ங்கிறது வந்து கரெக்ட், அதாவது ஒரு ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அதனால நம்மளுக்கு ஹலோ அப்படின்ற அவுட்புட் வரணும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஹலோ அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ஹலோ அப்படின்னு வருது. சரி, இப்போ நம்ம கண்டிஷனில் வந்து எப்போதுமே நம்பர்ஸ் வச்சு தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு int a = 4, int b = 6 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து a b-யோட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த cout hello-வை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா a லெஸ் தேன் b-யாக இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு. அதனால் இந்த கண்டிஷனில் a லெஸ் தேன் b அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போது கம்ப்யூட்டர் பார்க்கும்போது என்ன பண்ணுன்னா, ப்ரோக்ராம் ரன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு a வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கும், அடுத்து b வந்து 6ன்னு எடுத்துக்கும், அடுத்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். சரி, இஃப்னு கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன கண்டிஷனை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்றத இந்த ப்ராக்கெட்குள்ளார பார்க்கும். நம்ம a லெஸ் தேன் b-யா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் a-யோட வேல்யூ என்ன 4 அப்படின்னு எடுத்துக்கும். அடுத்து b-ங்கிற வேல்யூ 6ன்னு நம்ம கொடுத்ததுனால 6 நீங்கள் எடுத்துக்கும். அடுத்து 4 லெஸ் தேன் 6-ஆ அப்படின்னு பார்க்கும். அது ட்ரூ அப்படிங்கிறனால இந்த ப்ராக்கெட்டுக்கு நடுவில், இந்த ரெண்டு ப்ராக்கெட் நடுவில் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம இந்த வாட்டி ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்கோம், அதனால் இந்த ஒரு லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு வருது. இதுவே நான் வந்து a greater than b அப்படின்னு போட்டேன்னா
4 greater than 6 கிடையாது. அதனால இந்த ஹலோ cout ஹலோவை பிரிண்ட் பண்ணாமல் கம்ப்யூட்டர் வந்து அப்படியே வெளியில் வந்துடும். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி எந்த அவுட்புட்டுமே வரல. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறனால இந்த லைனை கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபால்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு சொல்லணும்னா அதை வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை 2 ப்ராக்கெட் போட்டு முடிச்சிருக்கீங்க இல்லையா, அதை கண்டினியூ பண்ணி எல்ஸ் அப்படின்னு போட்டு அதே மாதிரியே நீங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டுக்கலாம். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு கண்டிஷனை பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃபோட கர்லி பிரேசஸில் இருக்க எல்லா கமாண்டையும் ஒன்று ஒன்றா பண்ணும். எல்ஸை விட்டுட்டு அதை தாண்டி போயிடும். இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் கண்டினியூ பண்ணி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே cout world அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ வந்து 4, பி வந்து 6 அப்படின்னு எடுத்துக்கும். அடுத்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கறனால இந்த கண்டிஷனை ரன் பண்ணி பார்க்கும். இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 greater than 6 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இது ஃபால்ஸாக இருக்கிறதுனால இந்த கமாண்டை ரன் பண்ணாமல் எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ணும். அதனால் இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோன்னா ஹலோன்றதுக்கு பதிலாக வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நம்ம ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா, ஒருவேளை ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரூ இல்லையா, 4 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 6 தான். அதனால் இப்போ எல்ஸ் வந்து ரன் பண்ணாமல் இஃப்பில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ரன் பண்ணும். இப்போ நான் இதை ரன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஹலோ அப்படின்ற ஒரு அவுட்புட் வரும். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு கண்டிஷனில் தான் நம்ம சில கோடெல்லாம் ரன் பண்ணணும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது பண்ணணும், இல்லை எதுவுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து நம்ம இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அதோட ஃபார்மேட் அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் 2 பேரந்தசிஸ்க்கு உள்ளார நீங்கள் என்ன கமாண்டை, நீங்கள் என்ன கண்டிஷனை செக் பண்ணணுமோ அந்த கண்டிஷனை நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஒரே ஒரு ஈக்குவல் டு தான் போடுவோம். ஆனால் நம்ம கண்டிஷனை செக் பண்ணும்போது 2 ஈக்குவல் டு போடணும். 2 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா தான் அது வந்து செக் பண்ணணும் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரியும். நம்ம ஈக்குவல் டு பார்த்தோம். அப்புறம் புதுசாக ஒரு ஆப்ரேட்டர் பற்றி சொன்னேன் இல்லையா, நாட் ஈக்குவல் டு, எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இது எல்லாமே ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான். அப்புறம் இஃபோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இஃப்க்கு பதிலாக எல்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும் கம்ப்யூட்டர். இப்போ நீங்கள் எல்ஸே கொடுக்கல அப்படின்னா இந்த கமாண்டை ரன் பண்ணிவிட்டு இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணும், இல்லைனா அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான், இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டு. ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி போய் இன்னொரு வாட்டி பாருங்கள். இன்னமும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் இந்த ப்ரோக்ராமை ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமாக இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி பாருங்கள், வேறு கண்டிஷன்ஸ் போட்டு பாருங்கள், வெவ்வேறு நம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வருதா